தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் 7 மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றால் நடவடிக்கை. அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. பாஜக இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்ற சூழலை உருவாக்கியிருக்கிறோம். அண்ணாமலை பேட்டி. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதால் மத்திய அரசு அவர்களின் ஏஜென்டான அமலாக்கத்துறையை அனுப்பியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தவிக சார்பில் இஃப்தியார் விருந்து. இஸ்லாமியர் தொப்பி அணிந்து விஜய் பங்கேற்பு. ஆட்சேபமில்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு. பல்வேறு அரசியல் நாடகங்களை நிகழ்த்தியவர் மு.க. ஸ்டாலின். மத்திய அமைச்சர் எல். முருகன் சாடல். பிரதமர் மோடி அடுத்த வாரம் மொரீஷியஸ் பயணம். அரசுமுறை பயணமாக செல்கிறார். மாநில மொழிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. மத்திய அரசு அனுமதி கிடைத்ததும் மேகதாது அணை கட்டப்படும். கர்நாடக பட்ஜெட்டில் அறிவிப்பு. கனடா மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இறுதி உரையில் ஜஸ்டின் ட்ரூடோ உருக்கம். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். போலீசார் 13 பேர் பலி. சிலி நாட்டில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. மார்ச் 9 வரை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் கணிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.